ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ஐசோலேட்டட். இது புதுசா ரிலீஸ் ஆன ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு படம். நாம இன்னைக்கு பார்க்க போற படத்துல ஒரு பக்கம் பேய் மிரட்டி எடுக்கும், இன்னொரு பக்கம் சீரியல் கில்லர் மிரட்டி எடுப்பான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரோஸ்ங்கிற இந்த படத்தோட கதாநாயகி தன்னோட பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸா அவங்க வீட்டுல போய் தங்குறா. பட் அவங்க வீட்டுல ஒவ்வொரு இரவும் அவளோட கண்ணு முன்னாடி கொடூரமான பேயெல்லாம் வந்துட்டு போகும். இருந்தாலும் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா அதே வீட்டுல இருக்கிறா. ஆனா அவளோட துரதிர்ஷ்டமும் என்னவோ ஒரு இன்ட்ரூடர் கிட்ட மாட்டிக்கிறா. அவனும் ஒரு சைக்கோ கில்லர். அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து அவ உயிரோட தப்பிச்சாலா, தன்னோட பேஷண்ட காப்பாத்தினாலா அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களோட நோட்டிபிகேஷனை வந்தடையும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல மொத்த சோகத்தையும் அப்படியே குத்தகை எடுத்த மாதிரி நடந்து போறாங்களே, இவங்களோட பேர் தான் ரோஸ். இவங்க ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போறப்போ நர்ஸ பார்த்தாலே எனக்கெல்லாம் பயமா இருக்கும். பட் இவங்களோ ரொம்ப அன்பா எல்லாரையும் கவனிச்சுக்கிறாங்க. அவங்களோட கண்ணு முன்னாடி தன்னோட காதலன் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறத அப்படியே அடிச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவனும் இவங்கள முறைச்சபடி தன்னோட புது காதலிய கூட்டிட்டு போயிடுறான். இதே சோகத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தனியா மாடியில உட்காந்துட்டு இருக்கும்போது தன்னோட ரூம்மேட் வந்து, நீ எடுத்த முடிவு சரிதானா, என்னை விட்டு போக போறியா, இந்த என்னோட ஞாபகார்த்தமா இதை வச்சுக்கோ, என்னோட மெடிக்கல் எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆக கூடாது, நான் இங்கே இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ சரியான டிராமா குயின் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே அவ தேம்பி அழ ஆரம்பிச்சிடறா. இல்லடி, உண்மையாவே உன்னை பெரியது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு எம்ப்ரேஸ்மெண்டோட அவளை கட்டி அணைச்சு கண்ணீர் விட்டு ரெண்டு பேரும் பிரிய விட கொடுத்துக்கிறாங்க. அவ கிளம்பினோன்னு இன்னும் ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல பணம் எடுக்கிறதுக்காக ஒரு ஏடிஎம்க்கு போயிருப்பா. பட் அவள்கிட்ட சுத்தமா காசே இருக்காது, எல்லாமே ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கும். அந்த நேரத்துல ஒரு திருட்டு பையன் வந்து, வச்சிருக்க மொத்த காசே எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கழுத்து நெரிச்சு அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அது மட்டும் இல்ல, அவகிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளை அப்யூஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த இடத்துல சில பேர் பணம் எடுக்க வந்ததுனால நல்ல வேலையா தப்பிச்சா. இவனை பார்த்த உடனே அவங்க அலற ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இவனோ கத்திய காமிச்சு அவங்களெல்லாம் பயமுத்தி துரத்தி விட்டுட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். நல்ல வேலையா ஹீரோயினுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணவ தன்னோட மொபைல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடி பாக்குறா. அதுல ஹாஸ்பிட்டல் இல்லாம வீட்டுல போய் சில பேஷண்ட்ஸ பாத்துப்பாங்க இல்லையா, அது மாதிரியான வேலை கிடைக்குது. அதுவும் மாசம் 55,000 ரூபாய். தன்னோட குடும்பத்தை ஒரு கண்ணுல பாக்குறா. தன்னோட தம்பி, தங்கச்சி, அப்பா இல்லாத குடும்பம், களைப்பா தூங்குற அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு அந்த வேலைக்கு போலாம், இவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவும் பண்ணிடுறா. மறுநாள் அவ கிளம்பி போகும்போது ஹீரோயின் அப்படி ஊருக்கு கிளம்பும் போதே அவங்க அம்மா, இங்க பாருமா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ பிரேயர் பண்றதை மட்டும் நிறுத்தாத, இந்த ஜபமாலை இதை வச்சு பிரேயர் பண்ண, இது உனக்கு ஆபத்துல இருந்து காப்பாத்தோம் அப்படின்னு ஒரு ஜபமாலையும் கொடுத்து அனுப்புறாங்க. தம்பி தங்கச்சி எல்லாரும் வழி அனுப்ப இவளும் அந்த வேலைக்கு கிளம்பி ஒரு சின்ன மினி வேனை புடிச்சிட்டு போறா. அது பப்ளிக் வேன் போல இருக்கு. சோ அது ஒரு கிராமத்துல போய் நிக்குது. அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்க, அதுல இருந்து மேகபத்னு ஒரு லேடி இறங்கி ஓடி வந்து, ரோஸ் ரோஸ் இங்க நின்னுட்டு இருக்க, ஓடி வா, என்னோட காருக்கு வா, உன்னை நான் பீட்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் கலகலன்னு பேசிக்கிட்டே போறாங்க. இங்க பாருமா, இந்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை, எதுக்கும் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்க வைஃபை இல்லம்மா, உனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ரோட்டு பக்கமா வந்தீங்கன்னா அங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அங்க நீ இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அந்த அளவுக்கு வைஃபை எல்லாம் தேவைப்படாதுங்க, நான் மொபைல் எல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, மொபைல் யூஸ் பண்ண மாட்டியா, அதுவும் இந்த காலத்துலயா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ல யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆச்சே, என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு இருக்கும், எனக்கு எங்கம்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி நக்கலா அவங்க பதில் சொல்லிட்டு, இல்ல எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, சோ என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, 35 வருஷம் கல்யாண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க, இந்த லாங் டேர்ம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கு, விட்டு கொடுக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அது பாக்குறதுக்கு வீடு மாதிரியே இல்ல, ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவ்வளவு ஆச்சரியமா நின்னுட்டு இருக்கும்போது, இதுதான் உன்னோட காட்டேஜ் அப்படின்ற மாதிரி இவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்னங்க இந்த பிளேஸ் ஒரு ரெசார்ட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமா, இத பீட்டர் வாங்கிட்டாரு, பட் ஆல்ரெடி ரெசார்ட் இருந்துச்சு, திரும்பவும் அவரால் ரன் பண்ண முடியல, அதனால இப்படியே இருக்கு, நீ எந்த இடத்துல வேணா தங்கிக்கலாம், அவரோட ரூம்ல போய் நீ அவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து உன்னோட ரூம்ல இருந்துக்கலாம்
வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஏன் இதை ரெனோவேட் பண்ணி ஒரு ரெசார்ட்டா மாத்தக்கூடாது, அவரு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா மத்த இடத்துல மத்தவங்க வந்து தங்குவாங்க இல்லையா, அப்ப இந்த இடமே கலக்கலன்னு இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இல்ல இப்ப பாரு எவ்வளவு அமைதியா இயற்கையா இருக்கு, நிறைய பேர் வந்து தங்கினா இந்த இடத்த ஸ்பாயில் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனாலதான் அவரு சும்மாவே போட்டு வச்சிருக்காரு, அதுவும் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லமா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு பணம் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசினபடியே ஒரு காட்டேஜுக்கு கூட்டிட்டு போய் இதான் உன்னோட ரூம், பெட் எல்லாம் எப்படி இருக்கு, உள்ள இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, சோ இந்த இடத்துல என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு ஒரு காட்டேஜ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்த அவுல் ஆந்தையோட படங்கள், சிலைகள், பொம்மைகள் இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே இங்க பாருமா, நம்ம பீட்டரை போய் முதல்ல பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து உன்னோட காட்டேஜ்ல வச்சுக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே, ஏன் இவரு இந்த இடத்துல இவ்வளவு தனிமையா இருக்காரு, அவருக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையா, கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா அவங்க அப்பா அம்மா எப்பவோ செத்து போயிட்டாங்க, ரிலேஷன்ஸ்னு யாரும் கிடையாது, இவரு கல்யாணமும் பண்ணிக்கல, அவங்க அம்மா ஒரு அமெரிக்கன், அவங்க அப்பா இந்த ஊர்ல வந்து இந்த ஊர் பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால பீட்டர் முக்கவாசி அமெரிக்கால தான் அப்ராட்ல தான் படிச்சாரு, அவர் ஒரு US நேவி ஆபீசர் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசினபடி பீட்டர் இருக்க இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் அவரை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சில சமயம் பீட்டர் நல்லா பேசுவாரு, திறந்த வாய மூட மாட்டாரு, சில சமயம் உம்முனே இருப்பாரு, சில சமயம் அந்த குழந்தைங்க அடமுடிக்குள்ள அது மாதிரி அடமுடிப்பாரு, சோ நீ என்ன பண்ணணும்னா அவரை ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துக்கணும், வேலை ரொம்ப ஈஸி, ஒரு நர்ஸா இருக்க உனக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க போகும்போதே வெளியில ஒரு குட்டி ஜீப் மாதிரி நிக்குது, அதை பார்த்துட்டு இவளும் அழகான ஒரு ATV வண்டி நிக்குதே அப்படின்ற மாதிரி சொன்னபடி உள்ள போறா. உள்ள பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளீன் பண்ண மாதிரியே இல்லங்க, ரூம் எல்லாம் கொஞ்சம் தரையெல்லாம் தூசியா இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த மெஹபூப் லேடியும், இங்க பாருமா இதை கிளீன் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்ல, நீ கொஞ்சம் கிளீன் பண்ணிடு, அது மட்டும் இல்ல இந்த அளவுக்கு தூசியா போட்டு வச்சிருந்தேன் இல்லையா அதுக்கு சாரி அப்படின்னு பொறுமையா நடந்தபடி தூங்கிட்டு இருந்த பீட்டரை போய் எழுப்புறாங்க. அவரோ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ஃபர்ஸ்ட் பீட்டர்னு கூப்பிட்டவங்க அதுக்கப்புறம் சார் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் திரும்பி பாக்குறாரு, உங்களை பாக்குறதுக்கு புதுசா ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லங்க, அவரு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே நிக்க, பக்கத்துல இருக்க லேடியும் நீ வந்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல இருக்கு, ஓகேன்னு சொன்னாரு, அது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிடுறாங்க. இங்க பாரு இவரோட ரொட்டீன் ரொம்ப சிம்பிள், காலையில எழுப்பணும், காஃபி கொடுக்கணும், டிஃபன் கொடுக்கணும், குளிப்பாட்டணும், மெடிசன் கொடுக்கணும், லைட்டா வாக்கிங் கூட்டு போகணும், அவ்வளவுதான், நைட் டின்னர் கொடுத்து தூங்க வச்சுட்டா போதும், அப்பப்ப மெடிசனை மட்டும் மறக்காம கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடகடன்னு வெளியில வந்தவங்க தன்னோட காரை நோக்கி வேகமா நடந்து போறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்ல இருந்து கண்ணை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட நீட்ட அவங்களுக்கு பயமாயிடுது, ஏங்க நான் நர்ஸ் வேலைக்கு தான் வந்திருக்கேன், எதுக்கு என்கிட்ட கண்ணெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருமா இந்த இடம் எவ்வளவு பெரிய இடம், சுத்து வட்டாரத்துல எந்த ஒரு வீடும் இல்ல, நீயும் அவரும் மட்டும்தான் இங்க தங்க போறீங்க, யாராவது இன்ட்ரூடர், யாராவது தெரியாத நபர் இல்ல திருடணும் எவனோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டா உன்னோட சேஃப்டிக்கு வேணும் இல்லையா, நீ ஒரு பொண்ணுமா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் சுட தெரியாதுங்க அப்படின்னு அவங்களும் பயங்கர காமெடியா அந்த துப்பாக்கி பிடிச்சி, யாராவது உங்ககிட்ட வம்பலுக்கு வந்தா இப்படி நேரா பிடிச்சி இந்த ட்ரிகர் இருக்கு பத்தியா இதை அமைக்கி டப்புன்னு சுட்டினா அவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் நீ போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடகடன்னு கார் எடுத்துட்டு அந்த லேடியும் போயிடுறாங்க. ஹீரோயினும் அந்த துப்பாக்கி வச்சு பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. பரவாயில்ல, நமக்காக சேஃப்டிக்காக ஒரு துப்பாக்கியே கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு நம்மள கேரா அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு வருது. அடுத்து தன்னோட துணிமணியெல்லாம் ஒரு மரப்பெட்டி இருக்கு அதுக்குள்ள வைக்கிறா. அதே சமயத்துல இந்த துப்பாக்கி எதுக்கு, இதையும் உள்ள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதையும் உள்ள வச்சுட்டு அன்னைக்கான வேலைகளை பார்த்து முடிக்கிறா. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. சரின்னு ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு பொறுமையா வெளியில என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தியும் பாக்குறா. பட் இவ நின்னுட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு உருவம் அப்படியே 4 கால்ல நடந்து போனா எப்படி இருக்கும் அது மாதிரி குடுக்குடுன்னு ஓடுதுங்க. இவளுக்கு ஒண்ணுமே தெரியல, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா அது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எஸ் ஆயிடுது. பக்கத்துல இன்னொரு காட்டேஜ் இருக்குங்க, அது திறந்துட்டு அவ உள்ள போய் பாக்குறா. இருட்டா இருக்கு. சோ ஃபுல்லா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பாதி தூரம் போனவ டக்குன்னு திரும்பி அவ பாட்டுல நடந்து போக அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்கும் பாருங்க. அப்படியே நமக்கே தூக்கி வாரி போடும். பட் இவளுக்கு அது தெரியல. மறுநாளும் விடிஞ்சிருது. பீட்டரை ஒரு வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி டேபிள்ல உட்கார வச்சு, உங்களுக்காக நான் ஆரஞ்சு எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், நீங்க டெசர்ட் சாப்பிட கூடாது இல்லையா, அதுக்கு முதல்ல ஆரஞ்சு சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் இந்தாங்க இந்த தண்ணி எடுத்து குடிங்க, அப்புறமா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த தண்ணி எடுத்து அவர்கிட்ட நீட்ட அவரோ இந்த குழந்தைங்க எல்லாம் டம்ளர் தட்டி விடும், அதே மாதிரி தட்டி விட்டுறாரு. அதுவும் கீழே போய் விழுந்துருது.
அதை அவ எடுத்து வச்சுட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு, பாருங்க இப்படி எல்லாம் அடம்பிடிக்க கூடாது, சமத்தா சாப்பிட்டாதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும் அப்படின்றபடி சொல்லிக்கிட்டே தன்னோட பாக்கெட்ல இருந்து இந்த ஆர்குட் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ட்ரிங்க்ஸ், அதை எடுத்து அவ குடிக்க ட்ரை பண்ணும் போது அதை பார்த்துட்டு எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி கேட்க, உங்களுக்கு இது வேணுமா, ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கொடுத்த உடனே அதை குடிச்சிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு அவரும் கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த சாப்பாட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்பதான் இன்னொன்னு தருவேன் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகள்ட்ட எல்லாம் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு ஓகே நான் கண்டிப்பா சாப்பிடுறேன், அப்ப எனக்கு இன்னொன்னு தருவியா அப்படின்ற மாதிரி அவரும் அப்பாவித்தனமா கேக்குறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப ஹெல்த் இஷ்யூவா இருக்கு, பட் ரொம்ப தேங்க்ஸ் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவளோட பேர் ரோஸ் இல்லையா, பட் ஆனன்னு கூப்பிடுறாருன்னு அவளும் ஆச்சரியமா பாக்குறா. அடுத்த சீன்ல எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் ஏரியா இருக்கும் இல்லையா, அங்க வந்துட்டு ஸ்விம் சூட்டோட உட்காந்துட்டு தம்ம பத்த வைக்கிறா. அந்த சமயத்துல இவளுக்கு பின்னாடி ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. இவளும் பொறுமையா எழுந்து என்னன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு உருவம் அப்படியே எழுந்து நிக்குமா. அதை பார்த்துட்டு இருட்டுல வேற ஏதாவது பாத்துட்டோமா அப்படின்னு கண்ணை தொடச்சுட்டு ஒத்து பாப்பா. பட் அந்த உருவம் அங்க இருக்காது. டக்குன்னு திரும்பி பாப்பா பாருங்க, அவ பின்னாடி அந்த உருவம் நின்னுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு வீச்சுன்னு அலறி அடிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு அவளோட காட்டேஜ்க்கு வந்துடுறா. வந்தோன்னே இல்ல நம்ம கொஞ்சம் ஸ்மோக் பண்ணோம் இல்லையா, அந்த கிடியில வேற எதையாவது நினைச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே சிரிச்சுக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் வெளியில யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. கண்ணாடி வழியா பாக்குறா. அப்ப அந்த பேய் எட்டி பாக்கும் பாருங்க. அவ்வளவுதான், அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பட் இந்த அளவுக்கு கிட்ட நெருங்கி ஒரு பேய் பயமுத்துதுன்னா யாராவது அந்த இடத்துல இருப்பாங்களா? பட் இவளுக்கு குடும்ப சூழ்நிலை தனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அதே இடத்துல இருந்து வேலை செய்யணும்னு ஒரு முடிவுக்கும் வரா. சரி அந்த பேய் போயிடுச்சா இல்லையா அப்படின்னு கதவை திறந்து பாக்கலான்னு திறந்து பாப்பா. பட் அந்த பேய் அங்கேயே நின்னுட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு திரும்பவும் அலறி அடிச்சுட்டு கதவை டக்குன்னு சாத்திடுறா. மறுநாள் விடியுது. விடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்மோக் தான். இந்த ஸ்மோக் இருக்கிறதுனாலதான் அதை பத்த வச்சு அது போத தலைக்கு ஏறி நமக்கு கண்டதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ட்டு கையில வச்சிருந்த நிக்கோட்டின் மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டு பீட்டரை பார்க்க போறா. பீட்டர் இப்போ ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல இருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவரை வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து அவருக்கு முன்னாடி டேபிள்ல சாப்பாடெல்லாம் வச்சு அவர் அழகா குளிக்க வச்சு தலையெல்லாம் வாரி விட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவருக்கான சாப்பாட்டை பரிமாறிட்டு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு குழந்தைகளுக்கு டவல்லாம் எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி விட்டுட்டு சாப்பாட்டை கொடுத்தா அதை சாப்பிடாம இந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு இன்னசென்ட்டா பாக்கும். அதே மாதிரி பாத்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல தன்னோட அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க பீட்டர், நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா சாப்பிட மாட்டீங்க, நான் கதை சொல்றேன் அதை கேட்டுட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கும் எனக்கும் பிளான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா சில விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க, பிளான்ஸோட குணாதிசயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், சில பிளான்ஸ் ரொம்ப நல்லது, அதே மாதிரி பல பிளான்ஸ் ரொம்ப பாய்சனஸாகவும் இருக்கும், சோ அதை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இந்த இடத்துல இருக்க இயற்கையும் மரங்களும் தான் என்ன இந்த இடத்துல திரும்ப திரும்ப இருக்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றா. இப்படி எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறா. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா திரும்ப அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட காட்டேஜ்ல போய் குளிப்பா இல்லையா, அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். பயந்து போனவ ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறாங்க, யாருமே இல்ல. பட் இவ எட்டி பாப்பாங்க, ஒருத்தர் கூட தன்னோட ரூம்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆனா தண்ணியில இருந்து நடந்து வந்தா எப்படி ஒரு காலடி தடம் இருக்குமோ அதே மாதிரி ஜெல்லி மாதிரியான ஒரு தடம் தரையில இருக்கு. அவ அதுக்கு மேல காலை வச்சோன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, டக்குன்னு காலை எடுத்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஒரே ஜெல்லிய தண்ணியில கலக்கி அப்படியே கொட்டி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளும் போக அவளோட ரூம் கதவு வரைக்கும் மெயின் டோர் வரைக்கும் இருக்கு. பட் மெயின் டோரோ லாக் ஆகி இருக்கு. எப்படி இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு போனா வெளியிலயும் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு பொறுமையா போனா வெளியில அந்த உருவம் நின்னுட்டு இருக்குமா. அப்படியே தலைய சாச்சி இவளை பாத்துட்டு இருக்கும் பாருங்க. இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு அந்த உருவம் குடுகுடுன்னு ஓடி வந்து இவளை கழுத்தை பிடிச்சி கடிக்கா. அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவு போல இருக்கு. என்ன நமக்கு இப்படிப்பட்ட கேவலமான கனவுலாம் வருது, கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்தா இந்த இடத்துல இப்படியாப்பட்ட கனவுகள்லாம் வருது அப்படின்னு தன்னை சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிறா. எந்த ஒரு அபாயமும் இல்ல. ஆனா அவ வேலைக்கு லேட்டா போவாங்க. பட் பீட்டரோ எழுந்து ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காரு. இவ லேட்டா வந்ததை பார்த்துட்டு ஏன் லேட்டா வந்த ஆன் அப்படின்ற மாதிரி கேட்க இவளும் ஏதோ ஒன்னத்தை சொல்லி சமாளிச்சுட்டு அவ பாட்டுல சாப்பாடு எடுத்து டேபிள் மேல வைக்கும் போது என்னாச்சு ஆன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சபடி அவளும் பதில் சொல்றா. சரின்னு அவர் சாப்பிடுறதுக்காக டவல் எல்லாம் கட்டி வச்சுட்டு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு ஃப்ரிட்ஜ் மேல இருக்க தண்ணி எடுக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆர்குட் இருக்கும். அதுல ஒண்ணு கம்மியா இருக்கும். ஓ இந்த ஆர்குட்டை எடுத்து காலையிலே குடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடியா சாப்பிட வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நான் எடுக்கல, உண்மையா நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு ஏமா நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒருத்தனை லவ் பண்ண, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். பட் எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க நீ ரொம்ப விட்டு கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப எனக்கு என்ன நீங்க இருக்கிறீங்க, உங்களை பாத்துக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்க யார
யாராவது லவ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நிறைய பேரை லவ் பண்ணேன். ஆனா பண்ணவங்க எல்லாருமே என்னை விட்டு போகணும்னு தான் நினைச்சாங்க, என்னை விட்டு ஓடணும்னு நினைச்சாங்க. அவங்க எல்லாம் ஒரேடியா போயிட்டாங்க. ஆனா அவங்களோட நினைவுகள் மட்டும் என்னோட மனசுல அப்படியே உறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எவ்வளவு வெகுளியா பேசுறாரு பாரு அப்படின்னு ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சபடி அவ அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு ஆர்குட் பாட்டில் கிரவுண்ட்ல கிடக்கு. யார் இந்த ஆர்குட் பாட்டில நைட் எடுத்து வந்து குடிச்சிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு அந்த பாட்டில மட்டும் கையில எடுத்துக்கிறா. பட் அவ சுத்தி முத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேக்குது. அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கருப்பு டிரெஸ் போட்டவன் அவளையே பாத்துட்டு இருக்கான். பட் இவளுக்கு தெரியல. திரும்பவும் அன்னைக்கு நைட் அவருக்கு டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு அவரை தூங்க வைக்க ட்ரை பண்ணும் போது, எனக்கு அந்த ஆல்பத்தை எடுத்து கொடுக்குறியா, உன் கூட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்ட்டு ஒரு ஆல்பத்தை எடுக்க சொல்றாரு. பட் அவங்க அந்த ஆல்பத்தை எடுக்கும் போது புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி கட்டு கட்டா பணம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஆல்பத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து பீட்டர் கிட்ட கொடுக்க அவரும் ஒண்ணு ஒண்ணா என்னோட புகைப்படங்களை காட்டுறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல எடுத்தது எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்திருக்கீங்க, பரவாயில்லையே, இது யாரு, இவங்க தான் ஆனா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இது என்னோட அம்மா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சவரு டக்குன்னு இவரு நேவி ட்ரெஸ்ல ஒரு போட்டோ இருக்கும், அதை காமிச்சிட்டு, இந்த ட்ரெஸ்ல நான் இந்த உலகத்தையே சுத்தி வந்திருக்க தெரியுமா, பல இடங்களுக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆல்பத்தை ஒன்னு ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது கடைசி பேஜ்ல பாத்தீங்கன்னா அவளோட போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன ஆந்தையோட போட்டோ இத்தனை வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அவுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த நைட் டைம்ல என்னோட கண்ணை வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கருப்பான அந்த இருட்டை கூட ஊடுருவி பார்க்கும் இல்லையா, அதுக்கு இருக்கிற பவர் எனக்கும் இருக்கணும்னு ஆசை. நானும் அவுல் மாதிரியே பாக்குறதுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை பார்த்துட்டு, ரொம்ப இன்னசென்டா இருக்கீங்க, சரி அவுல் நீங்க தூங்குங்க, நான் உங்களை காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ரூமுக்கு போனவ அன்னைக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வெளியில வரும்போது திரும்பவும் அந்த ஈரமான காலடி தடங்கள் இருக்கான்னு பாத்துக்கிட்டே வரா. பட் அது மாதிரி ஒண்ணுமே இல்ல. பட் அவ நடந்து போகும்போது வெளியில காட்டுறாங்க, வெளியில அந்த பேய் உருவம் இவளையே உத்து பாத்துட்டு இருக்குங்க. இது ஹீரோயினுக்கும் புரிஞ்சு போய் டக்குன்னு பின்னாடி வந்து பாப்பா. பட் அந்த உருவம் இருக்காது, எல்லாமே நம்மளோட பிரம்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சவ, இல்ல இதை இன்னைக்கே செக் பண்ணிடணும் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து கொஞ்சம் தூரத்துல சுத்தி முத்தி பாக்குறாங்க, எதுவுமே இல்ல. பட் இவளோட பின்னாடி இந்த உருவம் குடுகுடுன்னு ஓடும் பாருங்க. அது தெரியாத ஹீரோயின் தன்னோட காட்டேஜுக்கு வந்து அவங்க அம்மா கொடுத்த அந்த மணிமாலையை எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிறா. அந்த கண்ணை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு மொபைல்ல இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதுல தன்னோட காதலன் போட்டோ, குடும்பத்தோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலா மறக்கவே முடியாத காதலனோட வீடியோவை திரும்பவும் எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒரு சோகத்துல அப்படியே தூங்க போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது இவளுக்கு மீறி அந்த ரூம்ல யாரோ இருக்க மாதிரி இருக்கு. மூச்சு சத்தம் பயங்கரமா கேட்க அந்த சத்தம் அவளோட பெட்டுக்கு அடியில இருந்து வர அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதுக்கு மேல இங்க படுத்திருக்க கூடாது அப்படின்னு கடகடன்னு பெட்டை விட்டு இறங்கி ஓடலாம் ட்ரை பண்ணும் போது பெட்டுக்கு அடியில இருந்து அந்த கை அப்படியே நீட்டிட்டு வருமா. அதை பார்த்துட்டு படு வேகமா ஓடுறா. அங்கேருந்து தப்ப தப்பன்னு ஓடினவ நேரா துப்பாக்கி கைமா பீட்டர் இருக்க ரூமுக்கு போயிட்டு பீட்டர் அவசர அவசரமா எழுப்பி பதட்டத்தோட ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யாரு விசிட்டரான்னு அவரும் கேட்க, இல்ல இல்ல இன்ட்ரூடர், எவனோ ஒருத்தன் கொள்ளடிக்கிறவன் போல இருக்கு, நம்மள கொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு அவசர அவசரமா அங்க இருக்கிற மொத்த ஸ்கிரீனையும் ஹீரோயின் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதே ரூம்ல அன்னைக்கு தங்கிடுறா. மறுநாளும் விடிஞ்சிருதுங்க. எவ்வளவு நேரமா இங்கே இருக்க முடியும், அவனுக்கு பயந்து எத்தனை நாளா இங்க இருக்க முடியும், இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவ பீட்டரை எழுப்பி, இங்க பாருங்க நான் மெயின் ரோடு போய் யாரையாவது ஹெல்ப் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன தனியாவா விட்டுட்டு கூப்பிடுறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, கொஞ்ச நேரம் பத்திரமா இருங்க, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம்னா அவன் நம்மள கொன்னுடுவான், நான் யாராவது ஹெல்ப் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு இவளும் வெளியில போவா. அந்த சமயத்துல அந்த கில்லரும் இவளை விடாம பின்னாடி தொடர்ந்து வந்து துரத்துவான் பாருங்க. திருடுறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. நம்ம ஹீரோயினை துரத்தி பிடிச்சு அவளை டார்ச்சர் பண்ண வர தான் கையில இருக்க கண்ணால அவனை சுட போறா. அவனும் அதை தட்டி விட்டுட்டு அவளை திரும்பவும் துரத்த டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அதுல ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ள ஆயிடுது. அதுல ஹீரோயின் பயங்கரமா முகம்லாம் புரண்டி வச்சிடுறா. இருந்தாலும் அவனும், நான் சொல்றதை கேளு, ஒரு செகண்ட் கேளு, நான் உன்னை ஹர்ட் பண்ண வரல அப்படின்னு சொல்றதையும் மீறி ஹீரோயின் திரும்ப எதிர்க்க வேற வழியே இல்ல, புளிச்சுன்னு ஒரு அற விட்டுறான். அதுலயே அவ மயக்கமாயிடுறா. அடுத்த சீன்ல காலியா ஒரு காட்டேஜ் இருந்துச்சு இல்லையா, அதுல கூட ஹீரோயின் பாதி தூரம் போயிட்டு பயமா இருக்குன்னு திரும்பி வந்திருப்பாளே, அந்த இடத்துல இவள ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுருக்கான். இவ கண்ணு முழிச்சு பார்த்த உடனே, எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டிருக்க, என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ, உன்ன மாதிரிதான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வந்தா, ஆனா போயிட்டா, அவ எப்படி காணா போனானே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பீட்டர் வந்து ஒரு கட்டையால அவனோட தலையிலே அடிச்சிடுறாரு. இல்ல வேலையா அவங்கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்த ஹீரோயினும், பரவாயில்ல இவ்வளவு முடியலனாலும் அதுக்காக வந்து தன்னை காப்பாத்திருக்காரே அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்ல, அதை பார்த்துட்டு இவரும் உருகி போய் அவளோட கட்டுகள் எல்லாம் அவுத்து விட்டுறாரு. இவ அப்படியே தூங்கி போயிடுவா. அந்த சமயத்துல இவ பெட்ல தூங்கிட்டு இருக்கும்
மாதிரி இருக்கும். அப்ப அடிக்கடி ஒரு உருவம் வந்து பயமுத்தும் இல்லையா, அது இவளோட பக்கத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து அப்படியே மிரளுவா பாருங்க. திரும்பவும் இவ தூக்கத்துல எழுந்துக்க இப்போதைக்கு அவ அந்த சேர்லயே உட்காந்து தூங்கிருப்பா போல இருக்கு. அவளுக்கு வந்த கனவுதான் அது. அப்போ இன்னொரு சேர்ல பீட்டர் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அந்த ஆசாமிய கட்டி போட்டு வச்சிருப்பாரு பீட்டர். டே யாரா நீ, எதுக்காகடா இங்க வந்த, எதுக்காகடா எங்களை கொல்ல பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு லூசுத்தனமா உளராத, நான் சொல்றத நல்லா கேளு, அப்படி இல்லன்னா நீயும் நானும் இதே இடத்துல செத்து போயிருவோம். ஆக்சுவலா ஒன்ன மாதிரிதான் நர்ஸ் வேலைக்காக என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வந்த சில வாரங்கள்ல என்கிட்ட பேசாம நிறுத்திட்டா. என்னாச்சுன்னு தெரியல, அவளோட டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல, அவளை எங்க தேடியும் காணும். இந்த இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சு போன மாதிரி போயிட்டா. அதனால பல நாட்களா இந்த ரெசார்ட்ல தான் நான் சுத்தி திரியிறேன். அவளோட மொபைல் மட்டும் காட்டுக்குள்ள கடந்துச்சு. பட் என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஏதோ ஒன்னு ஆயிருக்கணும். என்னோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்கணும்னா, நான் சொல்றதெல்லாம் உண்மை நீ நம்பணும்னா என் மொபைல் எடுத்து செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவளும் எடுத்து பாக்குறா. இது வரைக்கும் ஒரு பேய் மாதிரி உருவம் ஹீரோயினை வந்து பப்பு பயமுறுத்தி இருக்கும் இல்லையா, அத வேற யாரும் இல்ல, இவனோட கேர்ள் ஃபிரெண்டான ஆன் தான். சோ பீட்டரும் நம்மளோட பேரை ஆன்னு கூப்பிட்டாரு அப்படின்னு யோசிச்சவ எங்க கண்ணு அப்படின்னு கீழே குனிஞ்சு தேடுவா பாருங்க. அந்த இடத்துல கொடுப்பாரு பாருங்க பீட்டர் ஒரு ட்விஸ்ட். இந்த கண்ணை தானே தேடுற, அப்போ உனக்கும் இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருச்சு, உனக்கும் ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்ற மாதிரி நக்கலா பேச ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும் பாருங்க. இது வரைக்கும் அவ்வளவு இன்னசென்ட்டா குழந்தைத்தனமா புத்தி சுவாதீனம் இல்லாத நபர் மாதிரி நடந்துருப்பாரு இல்லையா, பட் இப்ப ரகடா பேசுறத பார்த்து அப்படியே அலண்டு போயிருவா. அங்க இருந்து தப்பிக்க பாப்பா பாருங்க, எங்க ஓடுற, மரியாதையா இங்கே நில்லு அப்படின்ட்டு கம்பீரமா அவரும் எழுந்து நடக்க ஆரம்பிப்பாரு. இவ்வளவு நாளா இவரை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வந்தோம், என்ன இவன் இப்படி நடக்கிறானே அப்படின்ட்டு பயந்து போனவ பில்லருக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பா. பட் அவனோ துப்பாக்கி வச்சுக்கிட்டு, ஏண்டா கேடு கட்டவனே எதுக்காகடா இங்க வந்த, ஆன் என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டா, அவளுக்கு நீ தேவையில்லை தெரியுமா, இல்ல நானும் நல்லா தான் பாத்துக்கிட்டேன், பட் உன்னோட ஞாபகங்கள் திரும்ப திரும்ப அவளுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, பட் அவ கூட நான் விளையாடுறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுவாங்க. இவன் நார்மலா வெளியில உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பான். அங்க டேபிள்ல ஒரு மாஸ்க் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் மாஸ்க் பக்கத்துல பெரிய கத்தி இருக்கும். அதை எடுத்து ஒரு கிளாசிக் மியூசிக்க போட்டுட்டு அப்படியே பொறுமையா அவளோட கழுத்தறுத்து கொல்லுவான் பாருங்க. அந்த அளவுக்கு இவன் ஒரு சைக்கோ கில்லர் போல இருக்கு. கொன்னு முடிச்சுட்டு அவன் ஆனந்தமா ரசிக்கிறான். அடுத்த ஒரு பொண்ணை அப்படிதான் நான் கொன்னேன், ஸ்விம்மிங் பூல்ல கூட்டிட்டு போய் தண்ணியிலே கொன்னேன். இன்னொரு பொண்ணை துரத்தி டார்ச்சர் பண்ணி கொன்னேன். இன்னொரு பொண்ணை நாய் மாதிரி சங்கிலியெல்லாம் கட்டி சித்திரவதைப்படுத்தி கொன்னேன். இன்னொருத்திய கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்தியே கொன்னேன். இன்னொருத்திய இந்த பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியே கொன்ன அப்படின்ற மாதிரி அவனோட கொன்ன ஸ்டைல் எல்லாம் சொல்றான். இதுல இருந்து ஹீரோயினுக்கு இவன் சீரியல் கில்லர் போல இருக்கு அப்படின்றதும் புரிஞ்சிடுது. திரும்பவும் அங்கிருந்து ஓட பாப்பா பாருங்க. அவன் கையில வச்சிருக்க துப்பாக்கிய காமிச்சு, எங்கடி ஓடுற, இங்க இல்லன்னா உனக்கு சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவகிட்ட திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இப்படி ஆனதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நீ ஆல்பத்துல பாத்தி எங்க அம்மா, அவங்கதான் என்ன பேஸ்மெண்ட்ல போட்டு சங்கிலியால கட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க, எப்பயாவதுதான் சாப்பாடு கொடுப்பாங்க, போட்டு அடின்னு அடிச்சு ரத்தம் கொட்ட சித்திரவதைப்படுத்துவாங்க. அவங்களுக்கு நான் பிறந்ததே பிடிக்கல. அப்பதான் ஒரு நாள் ஒரு புக்ல ஒரு கதையை படிச்சேன். அப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்த தட்டு இருக்கு இல்லையா, அதை உடைச்சு அதுல ஒரு பீஸ் எடுத்து எங்க அம்மாக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தேன். திரும்பவும் எங்க அம்மா வந்து என்ன டார்ச்சர் பண்ண வந்தாங்க. அந்த பிளேட் பீங்கான் பிளேட்டுங்கிறதுனால ரொம்ப கூர்மையா இருக்கும் இல்லையா, அதை கத்தி மாதிரி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை தான் கொன்னேன். அதுக்கப்புறம் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு, அதனாலதான் நான் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காகவே இந்த ரெசார்ட்டை வாங்கினேன் அப்படின்னு கதையை சொல்லிக்கிட்டே கட்டி போட்டவன சுட்டுக்கொள்ள ஹீரோயின் அதை பார்த்துட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த கிழமை சும்மா இல்லாம மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கான கோட்டெல்லாம் எடுத்து ரெடியா போட்டுக்கிட்டு தன்னோட கண்ணுல இந்த நைட் விஷன் கேமரா இருக்கும் இல்லையா, அதை செட் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட, ஏய் நீ எங்க போனாலும் என்னால இருட்டுல கூட பார்க்க முடியும், நான் கூட சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஆந்த மாதிரி இருட்டுல கூட ஸ்ட்ராங்கா கிளியரா உன்னை பார்க்க முடியும் அப்படின்றபடி சொல்லிக்கிட்டே அவளை தேடிட்டு இருக்கான். ஹீரோயினோ அழுதுகிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவன் பாட்டுல இந்த பக்கம் பேசிட்டு இருக்க ஹீரோயின் பொறுமையா நகர்ந்து இந்த மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதோட இவள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. பட் அவனுக்கோ நைட் விஷன் தான் நல்லா தெரியுமே. சோ கிட்டக்கு வந்து அவளை தாக்கி அப்படியே மயக்கமாக்கிறான். அடுத்து ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க, அங்க கூட்டிட்டு வந்து ஹீரோயினை கட்டி போட்டு, அதுவும் டேபிள்ல படுக்க வச்சு கட்டி போட்டு கண்ணத்திலேயே கீரல் போட்டு, இதுக்கப்புறம் உன்னோட அழகு உன்கிட்ட இருக்காது இல்லையா, நீயும் ஆன் மாதிரியே அழகானவ, ஆன் மாதிரியே அன்பானவ, நீ நல்லா என்ன பாத்துக்கிட்ட, ஆனா ஏன் இப்படி பண்ணனே எனக்கு புரியலையே, அவன் சொன்னதை கேட்டு மாறிட்ட இல்லையா அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிட்டு திரும்பவும்
எப்பவும் அவன் இருப்பான் இல்லையா அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் அப்படியே நாய் மாதிரி கீழே போட்டு வச்சிருப்பான். சரி ரொம்ப எல்லாம் நடிக்காத, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் போய் அவனுக்கான சாப்பாட ஓவன்ல சமைச்சு எடுத்துட்டு வந்து உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்லாம அப்படியே கீழே விழுந்துருவா. நான் சாப்பிடுற வரைக்கும் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோ, துப்பாக்கி எடுத்து மண்டையிலே போட்டுருவேன் அப்படின்னு தெனாவட்டா பேசிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா, எனக்கு பிடிச்ச அந்த ஆர்குட்டையே எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஃப்ரிட்ஜை நோக்கி நடந்து போக இவனும் கபகபன்னு அவ செஞ்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடறான். பட் திரும்பி வந்த ஹீரோயினும் அந்த ஆர்குட் இருக்கும் இல்லையா அத தெனாவட்டா எடுத்துட்டு வந்து தூக்கி எறிவா பாருங்க, அதை எடுத்து அவங்க குடிக்கிறாங்க. பட் ஹீரோயினால சுத்தமா முடியல, அப்படியே தரையிலே படுத்துடுறான். இதுக்கப்புறம் உன்னை சும்மா எல்லாம் விட்டா நீ சும்மாவும் இருக்க மாட்ட, வெளியில போய் பயங்கர பிரச்சனை பண்ணிடுவ இல்லையா, உன் கதையை முதல்ல நானே முடிக்கிறேன் அப்படின்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவ கிட்டக்க போகும்போது கொஞ்ச நேரத்துல மூச்சு விட முடியாம அப்படியே திணற. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் சொல்லுவா பாருங்க, ஏண்டா நான் அவ்வளவு சாதாரணமா போயிட்டேன், உனக்கு உன்கிட்ட எவ்வளவு அன்பா பேசினேன், ஆனா ஒரு நாள் பேசும்போது சில விஷயங்களை சொல்லியிருந்த ஞாபகத்துல இருக்கா, எங்க அம்மா பிளான்ஸ பத்தி நல்லாவே சொல்லியிருக்காங்க, விஷம் எது விஷம் இல்லாதது இது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா இந்த இடத்துக்கு வரும்போதே இந்த மாலையை என்கிட்ட கொடுத்தாங்க, பட் இது ஒரு பாய்சனஸ், ஒன்ன மாதிரியான நாய்ங்க என்கிட்ட அத்துமீறினா இதை யூஸ் பண்ண சொல்லி தாண்டா கொடுத்தாங்க, நான் எப்பவோ பொடி பண்ணி உன்னோட சாப்பாட்டுல போட்டு கொடுத்துட்டேன், நீயும் அதை கபகபன்னு சாப்பிட்டுட்ட, அந்த பாய்சன்ல சீக்கிரமா நீ செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்ல அவரால் மூச்சே விட முடியல, கொஞ்சம் கூட நகர முடியல, அப்படியே தரையில விழுந்து துப்பாக்கி எடுக்கலான்னு வருவாரு பாருங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அவளோட ஆதங்கத்துல அவர்கிட்ட பயங்கரமா கத்திட்டு வாயில வந்த வார்த்தையில எல்லாம் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக நினைக்க வெளியில பார்த்தா கண்ணுக்கு அடிக்கடி அந்த பேயுருவம் தெரியும் இல்லைங்களா, அது நின்னுகிட்டு கையை காட்டுது. சோ அது எந்த இடத்த கையை காட்டுச்சோ அந்த இடத்துக்கு இவன் நடந்து போனா இன்னொரு உருவம் நின்னுகிட்டு வேற ஒரு பக்கத்துல கை காட்டுது. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு பெரிய கிரீனரியே இருக்கு, இந்த வால் கிரீனரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளான்ஸ்ல ஏதோ ஒரு மூமெண்ட் தெரிய, சோ இது ஒரு கதவு அப்படின்றத ஃபீல் பண்ணவ அதை திறந்துட்டு உள்ள போய் பாப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா இவர் எத்தனை பெண்களை கொன்னாரோ அத்தனை பெண்களையும் அப்படியே ஆடையே இல்லாம நிக்க வச்சு ஒரு ஃப்ரீசர்ல வச்சிருப்பாரு. சோ ஒரு நாள் கூட ஹீரோயின் கிட்ட என்னை விட்டு எல்லாரும் ஓட நினைச்சாங்க, அவங்கள என் மனசுக்குள்ளே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்வாரு இல்லையா, அது அப்படியே ஹீரோயினுக்கு நினைவு வர ஒவ்வொருத்தரையா பாக்குறா, எப்படிரா இப்படி ஒரு கொடூரனா நீ இருந்த அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு ஒவ்வொரு டெட் பாடியா பாப்பா. அதுல கூட ஒரு ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருப்பா இல்லையா, அவ கூட இந்த இடத்துக்கு வந்து செத்து போயிருப்பா போல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவனோட ரூம்ல தான் நிறைய பணம் கட்டுக்கட்டா வச்சிருந்தான் இல்லையா, அதெல்லாம் ஒரு பேக் எடுத்து அதுல லோட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஐபேட் இருக்கு, அது பக்கத்துலயே ஒரு ஃபைல் இருக்குங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடியும் பல பெண்களை இவன் கொண்டு இருப்பான் போல இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல வர கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஐபேட ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ரூம்ல அவ ட்ரெஸ் மாத்துறதுல இருந்து எல்லாத்தையும் கேமரா வச்சு செக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமானவன் போல இருக்குவேன். அதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ண டைரி, எத்தனை பேரை கொன்னான்றது எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிட்டு அவ கிளம்ப ட்ரை பண்ணும் போதுதான் ஒரு போட்டோ கிடைக்குது. இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துக்கு ரொம்ப அப்பாவியா பேசிக்கிட்டு ஒரு லேடி கொண்டுட்டு வந்து விட்டுருப்பா இல்லையா, அவன் வேற யாரும் கிடையாது, இந்த பீட்டரோட ஹஸ்பண்ட் தான். இவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த லேடியும் உள்ள வர, வாடி வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஏண்டி இப்படி போய் சொல்லி என்ன இப்படி ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட விட்ட, அவனும் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு என்னோட ஹஸ்பண்ட், என்ன உளர்ற அப்படின்னு கோவப்பட்ட அந்த லேடி கேட்ட உடனே, இங்க பாரு உன்னோட போட்டோ, உன் ஹஸ்பண்டோட எடுத்துக்கிட்ட போட்டோ, ரெண்டு பேரும் சீரியல் கில்லர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அந்த லேடி சும்மா இல்ல, டக்குன்னு கத்தி எடுத்து ஹீரோயினை தாக்க வர அந்த ஸ்பாட்ல ஹீரோயின் முதல் முறையா அந்த லேடியையே சுட்டு கொண்டுடுவா பாருங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ரெண்டு போலீஸ் ஆபீசர் வராங்க. பரவாயில்லம்மா, நீ அந்த இடத்துக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப தைரியமா ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்க, நாங்களும் பல நாட்களா பல வருஷங்களா ஒரு சீரியல் கில்லரை தேடிட்டு இருந்தோம், கடைசியில ஒன்னால அவன் யாருன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பட் போராத காலம் என்னன்னா, அந்த இடத்துல அவனோட ஒய்ஃப் டெட் பாடி மட்டும்தான் கிடந்துச்சு, அவனோட டெட் பாடியை காணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். தான் இருக்கிற இடத்துல இருந்தே பயப்பட ஆரம்பிப்பா. இந்த இடத்துல படத்தை முடிச்சிருக்காங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.